நமது முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தளபதி விஜயை பார்த்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நீங்கள் எதுக்கு மறுசீரமைப்பு செய்யணும்? அப்போ ரூ. 1000 கூட தர முடியாத அளவுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்களா? நீங்கள் சொன்ன ரூ. 2500 தர போகிறீங்களா? சீக்கிரம் அதை தரணும் அப்படின்ற மாரி வலியுறுத்தியிருக்காரு. இது மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். எதிர்கட்சியாக இருந்து ஆளும் கட்சியை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும்தான் இருக்குன்னா அது திமுகவுக்கு மட்டும்தான். திமுக தான் என்றைக்குமே எதிர்கட்சியாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு அதிகாரமிக்க ஒரு கட்சி. மற்ற எந்த கட்சியால் அது மாதிரிலாம் செயல்பட முடியாது. அதனால் அவங்க நமது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொன்னது மிகப்பெரிய சந்தோஷம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நமது முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை 15 செப்டம்பர் 2023 அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணிங்க. ஆட்சியில் ஏறி 2.5 ஆண்டுகள் கழித்து தான் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தர நம்ம ஆரம்பித்தோம். அதனால் இன்னும் தளபதி சிஎம் அவர்கள் ஆட்சி கட்டிலில் ஏறி 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே பல்வேறு நலத்திட்டங்கள் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிட்ருக்காரு. அதாவது முதலில் மக்களுக்கான ஏற்ற சூழ்நிலை உருவாக்க வேண்டும், போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற முன்னேற்றத்தில் இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் இதை தராமலாம் போயிட மாட்டார். கண்டிப்பாக அவர் முதல் ஆட்சி, புதிய அரசு, புதிய மாற்றம் என்ற கொள்கையோடு வந்திருக்காங்க. அதனால் இது கண்டிப்பாக செய்வாங்க, செஞ்சே தான் ஆகணும். ஆனால் கரெக்டாக கேள்வி கேட்டு மக்களுக்கான அனைத்து நலத்திட்டங்கள் வாங்கி தரக்கூடிய வேலையை நமது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் செயல்படுவார். கண்டிப்பாக செயல்படுவார், வெற்றிகரமாக செயல்படுவார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.